ஸோ இதுக்கு நம்ம பார்க்க போறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலைசிஸ் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 1 hour அனலைசிஸ் பார்க்கும்போது நமக்கு நமக்கு இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. 50,500 லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு ஹை ஸ்வீப் ஆயிருக்கு, லோ பிரேக் ஆயிருக்கு. அப்போ பிரைஸ் என்ன ஆகும்னா 50,500 வந்துட்டு இங்கிருந்து ஃபாலோ ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன இது எங்க வர வரும்னா 49,500ல வந்து இங்க கேப் இருக்கு. இந்த கேப் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேல போகணும். ஓகே, இது வந்து பைக்கான லெவல். ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் டவுன் ஆகணும் அப்படின்னா எப்போ இந்த 49,000 பிரேக் ஆகுதோ இந்த 49,000 கீழே போனா மட்டும்தான் பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து மேல போதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது 49,500 இந்த 300 இந்த லெவல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஓகே, ஸோ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 50,500ல இந்த இடத்துல வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். எப்போ வந்து இந்த 50,500க்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா மேல க்ளோசிங் விற்குதோ அப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அதாவது பிரைஸ் வந்து இந்த 50,500க்கு மேல ஸ்ட்ராங்கா இந்த லெவல் க்ளோசிங் வச்சதுன்னா அடுத்த டார்கெட் பார்க்கும்போது நமக்கு இங்க இருந்து 51,500 வரை டார்கெட் வரும். 51,500 52,000 டார்கெட்டா இருக்கும். ஓகே, பை என்ட்ரிக்கு. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி நம்ம பார்க்கும்போது இங்க கேப் இருக்கு. அதாவது 23,300 400ல வந்து நமக்கு இந்த ஏரியா வந்து கேப் லெவல் இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா பாருங்க, இப்ப நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கிளியரான அப் ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ லோ ஹை லோ ஹை இந்த மாதிரி வந்து பேட்டர்ல ஃபார்மேஷன் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா பிரைஸ் இந்த 23,500ல இருந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல போறது வாய்ப்பு இருக்கு. அதாவது 23,400 300 இந்த லெவல் டெஸ்ட் ஆகலாம், டெஸ்ட் ஆகாம கூட போகலாம். ஏன்னா இங்க 23,500 டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து பிரைஸ் வந்து மேல போறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 23,500 டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது இந்த 24,000 நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்குங்க. பிரைஸ் 24,000 உடைச்சதுன்னா மார்க் அடுத்தது 25,000 அந்த டார்கெட்டை நோக்கி போகுது மார்க்கெட். ஓகே, ஸோ நமக்கு பார்க்கும்போதும் கிளியரான வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து சொல்லுது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பாரு, ஹை லோ ஹை இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகணும். 24,000 கிரியேட் ஆகும். ஓகே, சோ இப்போ வந்து பைக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பாக்குறோம். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா எந்த லெவல் வந்து நம்ம டவுன் போகலாம் அப்படின்னா இந்த 23,100 இருக்கு இல்லைங்களா? சோ இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவல் கீழே போனா மட்டும் தான் நமக்கு வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன் அப்படின்னா டவுனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ கரண்டா வந்து டெல்லி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையான ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து அவங்க இறக்க விட மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளி மார்க்கெட் வந்து மண்டே கேப் அப் ஓப்பன் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் 24,000 23,800 24,500 இந்த மாதிரி வந்து மார்க்கெட் போறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது வரக்கூடிய நாட்கள்ல கம்மி வீக்ல பார்க்கும்போது நமக்கு வந்து பையிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் a nice day.